ஹலோ கைஸ், இன்னைக்கு பீஸ்ட் டேமர் மான்வாவோட எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ அந்த எத்துக்கு வரும்போது அந்த இடம் முழுக்க ஒரு கேஸா இருக்கு. எல்லா இடத்துலயும் ரத்த வாடை அப்படி அடிக்குது. அங்க நான் பார்க்கும்போது அந்த ஒன் டெயில் பீஸ்டோட டெய்லு அது அப்படியே பயங்கர வேகமா அங்க தாக்கியிருக்கும். எனக்கு அந்த டைம்ல என்ன பண்ணும் தெரியல. நான் ரொம்ப பயந்து போய் ஓட ஆரம்பிச்சேன். என்னோட சிஸ்டர் உயிரோட இருக்காங்களா அது வந்து எனக்கு தெரியல. திடீர்னு அங்க என்னாச்சுன்னு தெரியல. எனக்கு பயங்கரமா அங்க ரத்தமா ஊத்த ஆரம்பிச்சது. இந்த விஷயம் அகெயின் அவனுக்கு திரும்பவும் ஏற்பது. அங்க சிஸ்டமும் அங்க கேக்குது. ஹெல்ஸ்டாம் உல்ஃப், பிளாக் ஃபேங், அவைலபிள் ஸ்கில், எல் ரோல், எல் பைண்ட், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் நீங்க பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறீங்களா? அந்த டைம்ல நம்ம அவளுக்கும் எதை பத்தியுமே யோசிக்கல. ஏன்னா சிஸ்டரை எப்படியாச்சும் ஆளு காப்பாத்தணும். அதனால யோசிக்காம நான் கண்டிப்பா ரெண்டுத்தையும் பயன்படுத்த ஆசைப்படுறேன், சீக்கிரம். அங்க இப்படி இவன் சீக்கிரம் அப்படின்னு அந்த பீஸ்ட் கிட்ட சொல்லும் போது அங்க எதுவுமே அங்க ஒர்க் ஆகல. அந்த சிஸ்டமை பார்த்துதான் ஆளு யோசிக்கிறான். ஏன்னா ஆளுக்கு சுத்தமா ஐடியா இல்ல எதனால இது ஒர்க்கே ஆகலன்னு. இந்த சைடு அந்த பீஸ்டோட அட்டாக்கும் அப்படியே மிஸ் ஆயிடுது. அந்த கொடூரமான பீஸ்ட் திரும்பவும் ஹீரோவோட சிஸ்டரை கொல்லலான்னு வரும். அந்த இடத்துல அப்போதான் சடனா நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்டார்டிங்ல டிராகனும் வீட்டை நோக்கி வந்திருக்கும். அங்க ஒரு பயங்கரமான அட்டாக்கும் ஏற்பட்டிருக்கும். அந்த டைம்ல குன்லான் அகாடமில இருந்து ஒரு லேடி வந்திருப்பாங்க. அவங்க தான் காப்பாத்திருப்பாங்களே. அவங்க அட்டாக் பண்ணும்போது வித்தியாசமா சில பல சாண்டிங் மாதிரி அங்க பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட அட்டாக்கே அங்க ஒர்க் ஆச்சு. இதனால அதுக்கேத்த மாதிரியே நம்ம ஹீரோவும் அந்த சாண்டிங்க சொல்ல அலியோட ஆரம்பத்துல ஹெவனு எத்து இது ரெண்டுமே டிவைன் ஆகாத போது நான் என்னோட பிளட்டை வச்சு என்னோட சமனிங் ஸ்பிரிட்டை சமன் பண்றேன் இப்படி அங்க சொல்லும் போது அவனோட பீஸ்டும் அப்படியே உருமாறிட்டு போகும்போதே நம்ம ஹீரோ பின்னாடியே சொல்றான், சீக்கிரமா தாக்கு. அங்க இப்படி சொன்னோன்னே அது வெறுமா ஒரு ரோர் அட்டாக் ஒண்டிதான் பண்ணும். அதுக்கே அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணலான்னு போகும்போது அதோட உடம்பு அப்படியே சின்ன பின்னமாவுது. நம்ம ஹீரோக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, ஆக்சுவலா நான் டிஃபீட் பண்ணிட்டேன்னா என்ன, என்னோட பவர் அது இந்த அளவுக்கு அபாரமா இருக்கா? இதுதான் பீஸ்ட் டேமஸோட பவரா? ஆனா அப்புறம் தான் ஆளுக்கு ரியலைஸே ஆகுது. அட, என் சிஸ்டர் வேற அங்க இருக்காங்க, அவங்க சேஃபா இருக்காங்களா? அட சிஸ்டர், நல்ல வேலை உங்களுக்கு எதுவுமே ஆகல, இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அட நீ எப்போ இங்க வந்த? அதே மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்றான், நான் இப்பதான் குன்லாங் அகாடமில ஜாயின் பண்ணேன். அதே மாதிரி இந்த குன்லான் அகாடமி அப்படின்னு ஒரு அகாடமி பத்தி சொல்றாங்களே, இந்த அகாடமிய ரீசெண்டா இப்பதான் அசூர் டிராகன் அகாடமி அப்படின்னு மாத்திட்டாங்களா. அதனால இனிமே குன்லான் அகாடமி அப்படின்னு மென்ஷன் பண்ண வாய்ப்பு இல்லை, அசூர் டிராகன் தான் சொல்லுவேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிஸ்டர், உங்களுக்கு தெரியுமா, நான் அசூர் டிராகன் அகாடமில ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி நானும் வெற்றிகரமா இப்போ ஒரு பீஸ்ட் டேமரா இருக்கேன் அக்கா. அங்க ஹீரோவும் இப்படி சொல்லி முடிச்சா அடுத்த செகண்டே அந்த பீஸ்டும் அப்படியே மேல குதிக்கும். அக்கா, நீங்க பாக்குற இந்த பீஸ்ட் தான் என்னோட கான்ட்ராக்டட் பீஸ்ட். இதோட பேரு பிளாக் ஃபேங். அங்க இதுக்கு முன்னாடி பயந்து போன ஒரு பர்சனும் இப்பதான் வரான். ஆமா, அந்த மாஸ்டர் அது இன்னும் எந்த போயிச்சா? மக்களே, அது எந்த போயிடுச்சு, அதனால நீங்க கவலைப்பட வேணாம். ஹீரோவோட அக்காவும் ஒரு சின்ன பொண்ணை காப்பாத்திருப்பாங்க. அங்க அம்மாக்கும் சின்ன பொண்ணை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம். நல்ல வேலை கண்ணா, உனக்கு எதுவுமே ஆகல, நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்றாங்க. இந்த சைடு நம்ம வரும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் இருக்கும். இதுதான் இந்த மாஸ்டரோட கோரா. அது இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. இதோட ஆட்ரிபியூட் பாய்சனா. இனிஷியல் ஸ்டேஜ்ல இருந்தாலும் இது நம்ம பிளாக்கிக்கு பயங்கர உதவியா இருக்கும். இந்த பிளாக்கி இப்படி நாங்க சொல்ல அவ்வளவுதான், அதுவும் முழுங்கிது. என்னதான் இது ஸ்மால் போர்ஷனா இருந்தாலும் பிளாக்கிக்கு எவ்வளவு ஆகுறதுக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும். மக்களே, நான் தான் அந்த பீஸ்டுக்கு ஒன்று, இதுக்கு மேலேயும் நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா அந்த பீஸ்ட் இறந்து போயிடுச்சு. அங்க அவ்வளவுதான். நம்ம ஹீரோ மாசா அவன் பீஸ்ட் கூட இப்படி சொல்லும் போது எல்லாருக்குமே அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா இந்த சிட்டில தான் நம்ம ஹீரோ வாழ்ந்திருப்பான். அதனாலயே நம்ம யூவை நல்லாவே அவங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நீ தாண்டா ஒரு மிகப்பெரிய ஹீரோவா இருக்க. அங்க சின்ன பொண்ணு வந்துட்டு, அண்ணா நானும் உங்களை மாதிரி ஒரு பீஸ்ட் மாஸ்டரா மாறணும்னு ஆசைப்படுறேனா? கவலைப்படாத, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு சின்ன பொண்ணு. கண்டிப்பா உன்னால ஒரு அமேசிங்கான பீஸ்ட் மாஸ்டரா மாற முடியும். இதுக்கப்புறம் அங்க நைட் ஆயிடுது. இன்னும் அவங்க பில்டிங்கை சரி பண்ணல போல, அது அப்படியே தான் இருக்கு. அங்க தூங்கும் போது நம்ம ஹீரோவோட சிஸ்டரும் வந்து நிக்கிறாங்க. அவங்களும் நம்ம யூவை ஒரு மாதிரி பார்த்துக்கினே இருக்காங்க. யூவை நல்லா அவங்களோட கண்ணை வச்சு பார்க்கும்போது பின்னாடி ஒரு பீஸ்டோடைய சிம்பிள் இருக்கு. அதை நல்லா உத்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கொடூரமான டிராகனுடைய சிம்பிள். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு நம்மளுக்கு இப்போ தெரியாது, போக போக தான் தெரியும். அதை நான் இப்பயே ஸ்பாயில் பண்ண விரும்பல. இதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய விஷயமே ஆரம்பிக்க போகுது. அங்க அக்காவும் யாரோ ஒருத்தங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு அந்த டிராகன் ரூயின் கர்ஸ் அது வந்து இன்னமும் அதே இடத்துல தான் இருக்கு. டிராகன் கிங்கோட எனன்ஸ் அது இன்னமும்
உடம்புல இன்டாக்டா இருக்கும்போது எப்படி யூவால வேற ஒரு பீஸ்ட் கூட கான்ட்ராக்ட போட முடியுது? இதுக்கு சாத்தியமே இல்ல. எனக்கு அதான் புரியாத விஷயமா இருக்கு. உடனே அந்த சைட்ல இருந்து ஒரு பதிலும் வருது. எனக்கு தெரிஞ்சு அவன் தலையெழுத்துல என்ன எழுதியிருக்கோ அதான் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால இப்போதைக்கு க்ளோஸரா அவன் மேல கண்ணு வை. எனக்கு புரியுது. நான் அதே மாதிரியே பண்றேன். நான் அவனை இன்னமும் க்ளோஸரா வாட்ச் பண்றேன். இப்படி அக்காவும் யாரோ ஒரு மிஸ்டீரியஸான பர்சன் கூட பேசுறாங்க. ஆனா யாரு என்னன்னு நம்மளுக்கு இன்னமும் அங்க ரிவீல் ஆகல. இதுக்கப்புறம் பீஸ்ட் டேமர் அகாடமிக்கு நம்ம ஹீரோ போகிறதுக்கான டைம் இது. நெக்ஸ்ட் டே அங்க ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வரும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோக்காக ஒரு கூட்டமே கேதர் ஆயிருக்கு. எல்லாருமே யூக்கு ஃப்ரெண்டா இருக்கிறவங்க தான். அவங்களும் சின்ன சின்ன பொருள் அங்க தருவாங்க. பொருள் அந்த அளவுக்கு விலை உயர்ந்ததா இல்லாம இருக்கலாம். ஆனா அதுக்குன்னு ஃபீலிங்ஸும் அதே மாதிரி இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா யூக்கு அவங்க எல்லாரையுமே அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி தான் அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் அப்படி இருக்கு. அங்க ட்ரெயினும் வருமா, இதனால நம்ம ஹீரோவும் மற்றவங்கள பார்த்து சொல்றான், எனக்கு போறதுக்கு டைம் ஆகுது, கண்டிப்பா லீவ் வரும்போது உங்க எல்லாரையுமே பாக்குறதுக்கு நான் வருவேன். இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே உட்காரும் போது திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அங்க வரும். முன்னாடி பீஸ்டுங்களை பார்த்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. அதனால ட்ரெயினும் ஷேக் ஆக வாய்ப்பு இருக்கு. அதனால பேசஞ்சர்ஸ் எல்லாருமே உங்களோட லக்கேஜ் உங்களையும் நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம போற பாதை கண்டிப்பா நார்மலா இருக்காது, டேஞ்சரஸா இருக்கும். அங்க இதே மாதிரி 1 hour கடந்து போகுது. அவங்க சொன்ன அந்த லொகேஷனும் தாண்டிதான். இப்போதான் நம்ம ஆளுங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அவ்வளவுதான், இதுக்கு மேல பீஸ்ட் இல்ல அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா திடீர்னு திரும்பவும் இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் அங்க வரும். எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நான் நம்ம முன்னாடி 3 கண்ணோட இருக்கிற ஒரு ஏப்பு மாஸ்டர் அது முன்னாடி வந்திருக்கு. அதனால மக்களே எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க. ஏன்னா அத்தனோடி என்ன ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இப்படி இவங்க சொல்லி முடிக்க அடுத்த செகண்டே அந்த இடத்துல பயங்கரமா உடைய ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே அந்த ஜெயிண்டான மாஸ்டரும் அப்பியர் ஆகுது. சிஸ்டர், இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு பாருங்க. சரி, எல்லாமே ஓகே. ஆனா இப்படி சொல்லும் போது அது அங்க இருக்கிற ஆளுங்களை அட்டாக் பண்ணலான்னு வரும். திடீர்னு 3 டெய்லோட இருக்கிற ஒரு பீஸ்ட் பயங்கரமா அங்க தாக்குது. அது தாக்குன அத்தனுடைய நம்ம ஹீரோ முன்னாடி ஒரு பொண்ணு வரா. தம்பி, நீ பிரேவா இருக்க. ஆனா ஃபூலிஷா இங்க இறக்க ஆசைப்படலனா முன்னாடி போகாம பின்னாடியே இரு. இப்பதான் இன்னொரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு தெரியுது. இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணு ஸ்கை கேல்டோட டாட்டரு யான்ரானா இந்த பொண்ணோட பேரு. அங்க உடனே அவ கையில ஒரு வெப்பன் இருக்கும். அது சுத்திக்கினே தண்டர் ஃபிளாஷ் அப்படின்னு சொல்ல அதுக்கேத்த மாதிரி அந்த பீஸ்டும் அட்டாக் பண்றதுக்கு போகும். அங்க யூ தெரிஞ்சோ தெரியாமலோ டீமனை அதை ஆக்டிவேட் பண்றான். இதனால அந்த ஃபாக்ஸோடைய எல்லா இன்ஃபர்மேஷனும் அங்க தெரியுது. இதோட பிளட் லைன் தண்டர் ஃபாக்ஸ், இதுவும் எபிக் குவாலிட்டியில இருக்கு. அதே மாதிரி இதால 3 டெய்ல இருந்து 9 டெய்ல் வரைக்கும் எவால் ஆக முடியும். இதுக்கும் ஹிடன் எவல்யூஷன் பேத் இருக்கு. அதே மாதிரி இதோட அட்டாக் அது படும்போது சில பல செகண்டுக்கு அவங்க உறைஞ்சு போயிடுவாங்க. அங்க அதே மாதிரி அவங்க 2 பேருமே பயங்கரமா தாக்கும் போது இப்பதான் ஒரு விஷயமும் நம்ம ஹீரோக்கு நோட் ஆகுது. ஜெயிண்டான இந்த மாஸ்டர்ஸ் இதுங்க தனியா வர வாய்ப்பே இல்ல. கண்டிப்பா கூட்டமா தான் வரும். அதுக்கேத்த மாதிரியே ஹீரோக்கு பின்னாடி ஒன்னு அப்பியர் ஆகும். அங்க 1 இல்ல 2 இல்ல கிட்டத்தட்ட 3 அப்பியர் ஆகுது. இத பார்த்தோன்னே யூவும் டக்குன்னு பிளாக்கி அங்க சமன் பண்றான். இந்த டைம்ல யான்ரான் அந்த பொண்ணு அந்த பீஸ்ட மொத்தமா அழிக்கிறான். முன்னாடி இதே மாதிரி 3 பீஸ்ட் இருக்கிறது அவளுக்கு தெரியாது. அதுங்க கொல்லலான்னு வரும்போது அங்க யூவும் இன்ஃபார்னோ பைண்ட் அப்படின்னு ஒரு ஸ்கில்ல பயன்படுத்த சொல்றான். அதனால வாயிலிருந்து ஒரு செயின் மாதிரி ஒரு விஷயம் அப்படியே வெளியில வரும். இந்த செகண்டே அதுங்க 3மே வசமா மாட்டிக்கும். இந்த செயின்னால எப்படியோ அதுங்க 3தோட கதையும் இவங்க முடிக்கிறாங்க. அடே, நீயும் ஒரு பீஸ்ட் மாஸ்டரா? இந்த விஷயம் எனக்கு தெரியாது. ரொம்ப நன்றி ஹெல்ப் பண்ணதுக்கு. நீங்க தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல. ஏன்னா நம்ம 2 பேருமே சேமான சுச்சுவேஷன்ல இருக்கோம். அதனால பெரிய விஷயம் இல்ல. ஆனா சிஸ்டர், நான் உங்ககிட்ட கேட்டே ஆகணும். அது என்னன்னா, உங்க பீஸ்ட் சண்டைக்கு அப்புறமா ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாவும் ஒரு மாதிரி சோகமா இருக்கிற மாதிரியும் இருக்கு. இது எப்படி நம்ம யூக்கு தெரியும்னா, யூ கிட்ட டீமன் ஐ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது மூலமா அங்க தெரியும். சிஸ்டமும் அதை நோட்டிஃபை பண்ணுது. அங்க இதுக்கும் அமோனியா ஃபிளவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை ஹாட் வாட்டர்ல ஊற வச்சுட்டு அண்டர் ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஒரு விஷயத்தை கூட டிசால்வ் பண்ணிட்டு வாட்டர் டைப்ல இருக்க மேஜிக் பீஸ்டோட கோரை வச்சுட்டா வேலை முடிஞ்சுதான். அங்க இதனால உங்க பீஸ்ட் திரும்ப பழைய படி ஆயிடும். அங்க இது கேட்ட உடனே அவங்களுக்கு டவுட் அதிகமாகுது. ஆமா, இத பத்திலாம் உனக்கு எப்படி தெரியும்? உடனே நம்ம ஆளு வேற அங்க மழுப்பி விட்டுறான். அது என்னன்னா, நான் புக்ல எல்லாம் இதெல்லாம் படிச்சிருக்கேன். பீஸ்ட் மாஸ்டர் அப்படின்னு ஒரு கைடு இருக்கு. அதுல தண்டர் ஃபாக்ஸ பத்தி நான் படிச்சேன். அதுல பர்டிகுலர்லி இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஏகப்பட்ட விஷயம் இதே மாதிரி எனக்கு தெரியும். எக்ஸாக்டா இவங்க கிட்ட காடால அனுப்பப்பட்ட அந்த சிஸ்டம் என்கிட்ட இருக்கு, டீமன் ஐயோ இருக்கு அப்படின்லாம் நல்லா சொல்ல முடியாது. அங்க இந்த விஷயம் அங்க தெரிஞ்ச ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. அடே யோ, உண்மையிலேயே ரொம்ப நன்றி. ஏன்னா நானும் எப்பயுமே யோசிப்பேன், என்னடா இது என் ஷவ் எப்பயுமே ஸ்மைலே பண்ணாம ஒரு மாதிரி அமைதியா இருக்குன்னு. ஆனா இப்பதான் உன்னால தெரியுது. சீக்கிரமா நான் இன்னைக்கு அந்த விஷயத்த பண்றேன். அட சிஸ்டர், வலிக்குது. நீங்க இந்த மாதிரி அடிக்காதீங்க. என்ன அடிக்கலடா, நீ என்னோட சின்ன பிரதர் மாதிரி. இனிமே உனக்கு நான் ஸ்டெப் சிஸ்டர் மாதிரி. அதே மாதிரி நீயும் என்னோட சின்ன தம்பி, ஓகேவா? இது எல்லாத்தையுமே அங்க சிஸ்டரும் கேட்டு இருக்காங்க. அங்க அவங்களுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. அவங்க ஃபேஸை பார்க்கும் போதே அங்க தெரியுது எந்த அளவுக்கு வெறியில இருக்காங்கன்னு.
உடனே அவங்களும் வந்துட்டு சாரிம்மா, என்னால என் சின்ன தம்பியை உனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் எனக்கு தான் ரொம்ப பாசமான ஒரு சின்ன தம்பி, உனக்கு புரியுதா? ஆனா இதை கேட்கிற நம்ம யான்றான்னு விடுற மாதிரியே இல்ல. அவங்களும் வந்துட்டு அப்படியா, ஆனா இருந்தாலும் இன்னிலிருந்து அவன் எனக்கும் ஒரு சின்ன தம்பி தான். இல்ல எனக்கு தான். இல்லவே இல்ல எனக்கு, இல்ல எனக்கு, அதான் சொல்றேன்ல எனக்குன்னு. இப்படின்னு ரெண்டு பொண்ணுங்களும் அங்க பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம ஹீரோ வேற யோசிக்கிறான், இதே மாதிரி போச்சுன்னா அவ்வளவுதான், என் கை கண்டிப்பா கிழிஞ்சிரும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அசூர் டிராகன் அகாடமிக்கு வரான். அந்த இடத்துல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேதர் ஆயிருக்காங்க. அங்க ஒரு பர்சனும் வந்துட்டு வெல்கம் டு அசூர் டிராகன் அகாடமி, நான் தான் இந்த அகாடமியோட டீனு. அங்க இதே மாதிரி ஒரு விஷயத்தையும் ஒரு விளக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கதான் நம்ம யூவும் நிக்கிறான். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இன்னமும் கொஞ்ச நேரத்துல பிரின்சிபல் வர போறாங்க. ஆனா இப்பயும் சந்திச்ச அந்த யான்றான் அந்த பொண்ணை பத்தி தான் யோசிக்கிறான். ஆனா அந்த பொண்ணுக்கு பாய் சொல்லும் போது அக்காக்கு அங்க மூஞ்சே சரி இருக்காது. ரெண்டு பேருக்கு இடையில அவ்வளவு பெரிய தகராறு இருக்கும். ஆனா ஏதோ ஒண்ணு, நான் எப்படியோ இந்த அகாடமில என்ரோல் ஆயிட்டேன், பிரச்சனை இல்லாம வந்த வரைக்கும் சந்தோஷம் தான். அங்க சொல்லி வாயமுல்ல. இந்த டைம்ல ஒரு சிங்கமும் பயங்கரமா அங்க கத்தும். அதை பார்த்தோன்னே அவங்களுக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல, அவங்க தான் அசூர் டிராகன் அகாடமியோட பிரின்சிபலாம். அங்க எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா அங்க பாக்குறாங்க. ஏன்னா அந்த லைன் ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க ஒரு லேடியும் வந்துட்டு கொஞ்சம் பேசுங்களேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அங்க நம்ம ஹீரோ தான் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஏன்னா ஆளுக்கு அங்க சுத்தமா ஐடியா இல்ல, இவங்க தான் இந்த அகாடமியோட பிரின்சிபலா, நான் சுத்தமா யோசிக்கல இவங்களே எனக்கு இன்விடேஷன் அங்க தருவாங்கன்னு. அங்க அவங்களும் வந்துட்டு சில பல ரூல்ஸை பத்தி அங்க சொல்றாங்க. நீங்க இந்த அகாடமில புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த இப்பயே ரிமைண்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல நீங்க பணக்கார ஃபேமிலில இருந்து வந்திருக்கலாம், இல்ல ஒரு போரான ஃபேமிலில இருந்து வந்திருக்கலாம். ஆனா ஏதாச்சும் ஒரு வகையில இந்த இடத்துல நீங்க தகராறு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா ரூல் நம்பர் 8 அதுபடி நீங்க எந்த ஃபேமிலில இருந்தாலும் உங்க பேக்ரவுண்ட் என்னவா இருந்தாலும் ஒரு டியூயல் மாதிரி இங்க நீங்க பண்ணணும். அப்படி அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். இது கேட்டோடனே நம்ம யூக்கு இதோட நோக்கம் நல்லாவே அங்க புரியுது. இந்த ரூல் நம்பர் 8 இது ஸ்ட்ரிக்டா பாக்குறதுக்கு தெரியலாம். ஏன்னா இந்த இடத்துல பணக்கார பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பணம், அவங்க கிட்ட இருக்கிற பவர், இதெல்லாம் வச்சு புலிலாம் அவங்க பண்ணலாம். ஸோ இந்த டைம்ல நார்மலா புவரா இருக்கிற பர்சனால அவனோட பவரை வச்சு அவன் தான் இங்க கரெக்ட் அப்படின்னு அங்க காட்ட முடியும். அதுக்கான ஒரு ரூல் தான் இது. இதுக்கப்புறம் சீன் அப்படியே கிளாஸ் ரூமுக்கு போகுது. அந்த இடத்துல ஒரு பையனும் வந்துட்டு என்னால இப்பயும் நம்ப முடியல, உன்ன மாதிரி ஒருத்தன் இங்க இருக்கானா, ஏன்னா நீ நிங்சாங் அவன் அளவுக்கு திறமசாலியா என்ன, ஏன்னா அவனுக்கும் உன்னை விடவும் ஒரு 2 பாயிண்ட் அதிகமா இருக்கு. இவன் யாரை பத்தி சொல்றானா 1032ன்னு ஒரு பையனோட ஸ்கோர் தான் அது. அந்த பையனை பத்தி தான் ஆளு பேசின்னு இருக்கான். உடனே டீச்சரும் வந்துட்டு கிளாஸ் ஆரம்பிக்க போகுது, அதனால உட்காரியா. இதுக்கப்புறம் அங்க கிளாஸ் ஆரம்பிக்குது. ஆளு போர்டில் எழுதி போட்டு நான் தான் இதுக்கப்புறம் உங்க ஹோம் ரூம் டீச்சரா இருக்க போறேன், அதனால எல்லாருமே பீஸ்ட் கம்பெனியன் கைடை ஓபன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர் பத்தி நம்ம பார்க்கலாம். ஏன்னா பீஸ்ட் கம்பெனியன்ஸை பத்தி உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்தா தான் நிறைய விஷயத்த உங்களால தெரிஞ்சுக்க முடியும். உங்க பீஸ்ட் பார்ட்னரோடைய ஸ்ட்ரென்த் அது எது மேல டிபெண்ட் ஆகும்னா 2 ஃபேக்டர்ஸ் மேல டிபெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் எவல்யூஷனரி ஸ்டேஜ். அது எவல்யூஷனரி ஸ்டேஜை பத்தி சொன்னா லோயஸ்ட், ஹையஸ்ட் இப்படின்னு அது போகும். அதுலயும் சில பல ஃபார்ம்ஸ் இருக்கு, இனிஷியல், மெச்சூர், கம்ப்ளீட் ஃபார்ம்னு. அதுலயும் கடைசி ஃபார்மா இருக்குது தான் பீஸ்ட் கிங்கோடைய ஃபார்ம். ரெண்டாவது விஷயம் எது மேல டிபெண்ட் ஆகும்னா பீஸ்டோட பிளட் லைன் குவாலிட்டி அது மேல தான் டிபெண்ட் ஆகும். எந்த அளவுக்கு அது அதிகமா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுலயும் காமனா 5 எலமெண்ட் இருக்கு, மெட்டலு, வுட்டு, வாட்டரு, ஃபயரு, எர்த்துன்னு. இது மூலமா தான் சப்ரஸ் ஆகும். அதே மாதிரி இதுலயும் வெரைட்டியா சாண்டு, லைட்னிங்கு இந்த மாதிரி விஷயமும் இருக்கு. சாண்டு மேல ஃபயரு ஒர்க் ஆகுது, அந்த மாதிரி ஆட்ரிபியூட்டும் ரெசிஸ்ட் பண்றதுக்கு இருக்கு. டீச்சர் இப்படி டீட்டெயிலாக அங்கே சொல்ல இருக்கும் போது நான் நல்லா குரட்டை விட்டு அங்கே தூங்கி நின்றேன். அது ஏன்னு கேட்குறீங்களா, என் கிட்ட தான் டீமன் ஐ இருக்குல்ல, இந்த 13 புக்கையும் பச்சிட்டேன். சிம்பிளா சொன்னா இந்த இடத்தோட டாப்பரே நான் தான். இது தெரியாத டீச்சரும் பயங்கரமா அங்கே சாப்பி செத்து மண்டையிலே விற்கிறாரு. ஹே யூ, மரியாதையா ஏந்துக்கோ, அவனுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் கிளாஸ் இங்கே நடக்கும் போது ஏன் முன்னாடியே இங்கே தில்லா நீ தூங்கி நிற்கியா, சீக்கிரம் எழுந்துட்டு நான் கேள்வி கேட்கறதுக்கு பதில சொல்லு. இந்த ஸ்கை டீமன் லிசார்ட் அதோட வீக்னஸ் அது என்ன, அப்படி ஒண்டி உன்னால ஆன்சர் கொடுக்க முடியலையா, எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடு. ஆனா நம்மால ரொம்ப ரிலாக்ஸா அதோட வீக்னஸை பத்தி சொல்றான். அதோட வயிற்று பகுதியில ஒரு பாக்கெட் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும், அதுதான் அதோட வீக்னஸ். சரி, ஐஸ் கூண்ட குரோக்கடைல் இது எந்த இடத்துல வாழும், இதுக்கும் ஆன்சர் நம்ம ஆளுக்கு நல்லாவே தெரியும். டிராகன் கிங்டமோட சவுத் ரீஜன், அங்க ஃப்ரோஸ்ட் ஃபால் அப்படின்னு ஒரு லேக் இருக்கும். அங்க நல்லா கிளேஷியர் ஃபாலுக்கு கீழே பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். அங்க இதை கேட்டு எல்லாருமே வாயை பொழக்கிறாங்க. ஏன்னா யாருக்குமே இதுக்கு ஆன்சர் தெரியாது. டீச்சரும் அப்படி ஆச்சரியமா வராரு. டீச்சரு இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்கலான்னு சொல்லி
மாதிரி ஒரு கேள்வியை அங்க கேக்குறாரு. சரி, அப்படி உன்னோட பாதையில ஸ்கை ரெண்டிங் டைகர் அதுவும் முன்னாடி வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீ என்ன பண்ணுவ? ஆனா இதுக்கான பதிலும் நம்ம ஹீரோக்கு அங்க தெரியும். வேற என்ன, ஐடி கார்டை வாயில எடுத்து முழுங்கிட்டு அங்கே பத்துப்பேன். கேட்கிற பசங்களும் அவரும் ஆச்சரியமா அங்க கேக்குறாங்க. ஆமா, எதுக்கு, ஏன் அப்படி நீ பண்ணுவ? ஏன்னா நீங்க சொன்ன அந்த பீஸ்ட் கிங்கோட ஃபார்ம்ல இருக்கு, அதாவது மியூட்டேட் ஆன ஒரு பீஸ்ட். அந்த மாதிரி ஒரு பீஸ்ட 6வது ரேங்குக்கு மேல இருந்தா ஒண்டிதான் எதிர்கொள்ள முடியும். என்ன மாதிரி ஒரு 1 ஸ்டார் பீஸ்ட் மாஸ்டராலலாம் அங்க நிக்கவே முடியாது. அந்த இடத்துல சாகிறதுக்கு தான் ஒரே ஒரு வழி இருக்கு. அந்த டைம்ல உடம்பு அது பிச்சு போட்டுரும். வாய்க்குள்ள ஐடி கார்டு இருக்கும் போது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு அங்க தெரியும் இது நம்ம யூ தானு. பாடியை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் இப்படிப்பட்ட ஆன்சரை நான் கொடுத்தேன். அங்க இதை கேட்கிற ஒரு கடுப்பாவுற மாதிரியே, நீ சொன்னது உண்மை, அதாவது நான் இதுக்கு ஃபுல் மார்க்க தரேன், அதே மாதிரி இது அப்படின்னு ஒரு சொல்லலான்னு வர்றதுக்குள்ள நம்ம யூவும் அங்க ஏகப்பட்ட புக்ஸ் எடுக்கிறான். அது ஏன்னா நீங்க சொல்லி தர போற அந்த 13 வால்யூம் அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நீங்க எதை கேட்டாலும் என்னால டக்குன்னு பதில கொடுக்க முடியுது. ஐயோ, என் கூட கொஞ்சோண்டு வர முடியுமா வெளியில? சார், நீங்க நினைக்கிற மாதிரி இதுக்கப்புறமும் அந்த மாதிரிலாம் நான் தூங்க மாட்டேன். ஏதோ தெரியாதனமா தூங்கிட்டேன், மன்னிச்சு விட்டுருங்க. ஏய், நான் அதை பத்தி ஒன்றும் பேச வரல. நான் வந்ததே வேற விஷயமா தான். அதாவது கிளாஸ் ஆரம்பிச்சு ஒரு 1/2 மணி நேரமோ ஏதோ தான் இருக்கும். அதுக்குள்ள மொத்த வால்யூமும் உனக்கு தெரியுமா? உண்மையிலேயே நீ ரொம்ப கிரேட்டான ஸ்டூடெண்டா இருக்க. அட டீச்சர், அதுக்கு உங்ககிட்ட தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கரமா நீங்க டீச் பண்றீங்க. அங்க இது கேட்டோடனே அவருக்கு கடுப்பாகுது. ஏன்னா கலாய்க்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோவே அங்க சொல்லியிருப்பான். சரி விடு தம்பி, நான் மெயினான பாயிண்ட்டுக்கு வரேன். என்னன்னா, என்கிட்ட சொல்லி ததுக்குன்னு இப்போ எதுவுமே இல்லை. அதனால அட்வான்ஸான விஷயத்துக்கு நம்ம போகலாம். இந்த லைப்ரரிக்கான ஆக்சஸ் இது. இதை வச்சுக்கின்னு அசூர் டிராகனுடைய லைப்ரரிக்கு போக முடியும். ஃப்ரீயா எந்த புக்கை வேணாலும் உன்னால பாரோ பண்ண முடியும். அதனால அங்க போயிட்டு என்கிட்ட கத்துக்க முடியாத நாலேஜை கெயின் பண்ணு. ஏன்னா இதுக்கு மேலேயும் நான் சொல்லி தர மாதிரி உனக்கு எதுவுமே இல்லப்பா தம்பி. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ லைப்ரரிக்கு வந்துட்டு அங்க புக் ஏத்துட்டு அதுல இருக்க நாலேஜை கெயின் பண்றான். அங்க இந்த நேரத்துல வைஸ் பிரின்சிபலோட பையன் டாங்ஷாங் ஆளு அங்க வரான். வரும்போதே, ஹேய், இங்க யார் இருக்கீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ லைப்ரரி காலியா இருக்கணும். எல்லாருமே இந்த லைப்ரரி விட்டு இப்பயே காலி ஆகணும். அதே மாதிரி லேடிஸ், நீங்க ஒண்டி இங்க இருக்கலாம். ஏன்னா நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன்னா, நான் இங்க படிக்கும் போது கொஞ்சம் கம்பெனி கொடுத்தா நல்லா இருக்கும். ஹே டாங்ஷாங், தயவு செஞ்சு எங்களை போக விட்டுருங்க. நாங்க தெரியாதனமா இங்க வந்துட்டோம். இந்த சவுண்டு கேட்கும் போது யூவும் அங்கதான் இருப்பான். அங்க பயங்கரமா டிஸ்டர்ப் ஆகுது. புக்கை மூடிட்டு மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான் புக்கை வச்சு. ஐயோ, எவன் என் மண்டியிலே அச்சான் அவனு. பாஸ், இதோ இருக்கான், இதோ இந்த பையன் தான், இங்க வரான் பாருங்க. நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? டாங்ஷாங்கோட புள்ளனா, இந்த அகாடமியோட வைஸ் பிரின்சிபலோட புள்ள. உனக்கு அசிங்கமாவே இல்லையா? இங்க இருக்கிற பொண்ணுங்க கூட லைப்ரரியில புலி பண்ணு தப்பா நடந்துக்க ட்ரை பண்ற, அதுவும் அசிங்கமே இல்லாம எல்லாரும் முன்னாடியும். ஆமா, இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாரா? இந்த இடத்துல ஹீரோவா நீ? ஹீரோ வந்துட்டாரு பாருங்க. அங்க பின்னாடியே அந்த பொண்ணு வந்துட்டு, நீங்க அமைதியா இந்த இடத்த விட்டு போயிடுறது நல்ல விஷயமா இருக்கும். முன்னாடி இருக்கிற அந்த பையன் அவன் வைஸ் பிரின்சிபலோட பையன். அதனால அவன் கிட்ட பிரச்சனை பண்ணாம இருங்க. ஓ, இப்பதான் எனக்கு புரியுது. வைஸ் பிரின்சிபலோட பையனால நீ ரொம்ப ஆரகண்டா இருக்க. இப்பயாச்சும் உனக்கு புரியுதா நான் யாருன்னு? அதனால மரியாதையா ஒரு நல்ல புள்ள மாதிரி என் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு கேளு. இல்லன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அதெல்லாம் உன் ட்ரீம்ல நடக்கும் இப்படின்னு ஓங்கி ஒரு எத்துறான். இதுவும் கண்ட எத்தல படமா? கீழே இருக்கிறது மேலேயே வந்துட போல அந்த அளவுக்கு அடி பங்கமா இருந்திருக்கும். பாஸ், ஓகே தானே? ஓகேவா? பயங்கரமா வலிக்குதுடா டேய். ஆனா ஏதோ ஒண்ணு, அவனுக்கு வந்து தெரியல இந்த மாதிரி நான் யாருன்னு. டேய், நீ பண்ண விஷயத்த நான் மறக்கல. கண்டிப்பா நான் இதுக்காக உன்னை விட மாட்டேன். நானும் பாக்குறேன் லைப்ரரி விட்டு எப்படி நீ உயிரோட போறேன்னு. அங்க இப்படி இந்த விஷயம் நடக்கும் போது அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. இந்த அகாடமியோட பிரின்சிபல் உங்களை வந்துட்டு, ஹேய், உங்க 2 பேரோட சண்டையை பத்தி நான் இப்பதான் கேள்விப்பட்டேன். அதனால 2 பேருமே ரூல் நம்பர் 8 பத்தி உங்களுக்கு தெரியும்ல. ரூல் நம்பர் 8 படி இந்த இடத்துல யாரு சண்டை போறாங்களோ அவங்க 2 பேருக்கு இடையில டியூவல் வந்து ஏற்படும். அதனால 2 பேருமே சண்டைக்கு தயாராகுங்க. யாரு தோக்குறாங்களோ அவங்க மன்னிப்பு கேட்கணும். அவ்வளவுதான். அந்த டாங் அந்த பையனுக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை ஏற்பட போகுது. அந்த இடத்துல 2 பேருமே அரினாக்கு வராங்க. அங்க யூவும் வந்து நிக்க டீச்சர் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இப்பதான் அவனை ஜீனியஸ் அப்படின்னு சொன்னாரு. ஆனா யூவால இந்த இடத்துல தாக்கு பிடிக்க முடியுமான்னு கேட்டா அதுதான் ஒரு டவுட்டான விஷயம். அங்க 2 பேருக்கு இடையில தான் மேட்ச். நம்ம டாங் ஃபேங்கும் நம்ம யூக்கும் தான். 2 பேருமே கையை குலுக்கும் போதே நம்ம யூவும் சொல்றான், நீ தோத்து போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா சாரி சொல்லணும். என்ன அப்படியா? இந்த மேட்ச்ல தெரியும் யாரு ஜெயிப்பா யாரு தோப்பான்னு.
மேட்ச் ஆரம்பிக்குது. உடனே டாங்கும் ஐஸ் லெப்பட வெளியில வர வைக்கிறான். அங்க டீமனைய வச்சு ஐஸ் லெப்படோட ஆட்ரிபியூட்டை ஆளு பாக்குறான். இந்த லெப்படு இப்போ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கு. இதோட பிளட் லைன் அது லெஜெண்டரி. அதே மாதிரி இது கிட்ட ஐஸ் விண்டு இது ரெண்டுக்கான ஆட்ரிபியூட்டும் இருக்கு. ஐஸ் அட்டாக் படும் போது மூவ்மெண்ட் 30% அங்க குறையுமா. அதே மாதிரி எனிமியோட ஒரு இடத்துல ஐஸ் படும் போதும் பயங்கரமா வெடியுமா. இதனால டேமேஜும் அதிகமா போகுமா. எனது இது கிட்ட 2 ஆட்ரிபியூட்டா. சரி ஒரு கை பார்த்துடலாம். சீக்கிரம் பிளாக்கி சீக்கிரமா வெளியில வா. அங்க பிளாக்கியை சம்மன் பண்ணுவோனே டார்க்கான ஆராவோட பிளாக்கி அங்க வரும். அதை பாக்குற எல்லாருமே அப்படி ஷாக் ஆகுறாங்க. அட இது என்ன பீஸ்ட், இது ரொம்ப பயங்கரமா இருக்கு. அங்க பிரின்சிபலும் இதே தான் யோசிக்கிறாங்க. இந்த பீஸ்ட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஒருவேளை இப்படி இருக்குமோ, அதாவது அந்த ஹவுண்டு அதுதான் எவ்வளவு இருக்கோ. ஆனா ஹவுண்டுக்கு எவல்யூஷன் பேத் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. அந்த ஹவுண்டு இருக்கிறதுலயே ஒரு வேஸ்டான ஆட்ரிபியூட்டோட இருக்கிற ஒரு பீஸ்ட். அதால இப்படி இந்த மாதிரி பயங்கரமா எவ்வளவு முடியும். யூ கிட்ட இந்த அளவுக்கு திறமை இருக்கா. யூ எப்படி இதை பண்ணா. ஆனா முன்னாடி டாங் அதை அவளைக்கு கண்டுக்காம ஐஸ் அட்டாக்ஸ பயங்கரமா பண்ண வைக்கிறான். உடனே அது கிளாஸை வச்சு தாக்கும். நம்ம ஹீரோ அவனோட மூவ்மெண்ட்டை வச்சு டப்புன்னு அங்க தப்பிக்க வைக்கிறான். ஆனா தப்பிக்கும் போது வேகம் அந்த அளவுக்கு பத்தல. சில பல அட்டாக்ஸ் அப்படியே மேல படும். அங்கே ஸ்லோ டவுன் ஆகும்போது வாயை வச்சு அது பயங்கரமாக கடிக்கும். இதனால ஐஸும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உரையுது. அங்கே டீச்சரும் இதை பார்த்துக்கினே யோசிக்கிறாரு. இந்த இடத்துல யூ தான் டிஸ்அட்வான்டேஜில் இருக்கான். நான் யூ கிட்ட ஹவுண்ட் வந்து இருக்கலாம். அதுக்கும் 2 ஆட்ரிபியூட் இருக்கு, விண்டு ஃபயர்னு. ஆனால் அந்த லெப்படும் சும்மா இல்லை, அதுக்கிட்டையும் 2 ஆட்ரிபியூட் இருக்கு, ஐஸு விண்டுன்னு. அதனால இந்த இடத்துல அட்வான்டேஜ்னும் சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜ்னும் சொல்லலாம். ஆச்சு போறபடி பார்த்தா நம்ம ஹீரோ தான் அங்கே தோக்குற மாதிரி இருக்கு. அங்கே இப்படி யூவோட பீஸ்ட் அடி வாங்கும் போது உடனே அங்கே டாவும் சொல்றான், சீக்கிரம் என்ன பண்ற, மூச்சு விட அந்த பீஸ்ட்டை. இப்படி அங்கே சொன்னோன்னே ஹெவன் ஷேட்டரிங் அப்படின்னு ஒரு அட்டாக் அது பண்ணோம். இதனால நம்ம யூவோட பீஸ்ட்டும் அப்படியே அங்கே உறைஞ்சு போகுது. நான் தான் அப்பயே சொன்னல, உன்னால என் முன்னாடி ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு. பாரு உன்னோட பீஸ்ட் உறைஞ்சு போயிடுச்சு. அவ்வளோதான், இன்னமும் கொஞ்ச நேரம் உள்ள இருந்தா போதும், அது அப்படியே இறந்து போயிடும். இதனால டீச்சர்லாம் ரொம்ப ஆச்சரியமாகறாரு. ஏன்னா இந்த இடத்துல யூவால எதுவுமே அங்கே பண்ண முடியாது. பிரின்சிபலும் ரொம்ப ஆர்வமா யோசிக்கிறாங்க நம்ம யூ வந்து என்ன பண்ணுவான்னு. யூ காமா இருந்துங்கனே, பிளாக்கி சீக்கிரம் மறைஞ்சு போயிட்டு சீக்கிரமா அட்டாக் பண்ணு. அந்த இடத்துல இப்படி அங்க சொன்னோன்னே 10 செகண்டே ஐஸ் வழியா அது மறைஞ்சு போகுது. இதை பாக்குற டீச்சரு பிரின்சிபல் 2 பேருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த ஹவுண்டு கிட்ட 2 ஆட்ரிபியூட் ஒண்டி தான் இருக்கு, ஃபயர் விண்ட் அப்படின்னு தான் யோசிச்சாங்க. ஆனா 3வதா ஆக்சுவலி இது கிட்ட டார்க் ஆட்ரிபியூட்டும் இருக்கு. அந்த இடத்துல ஆளுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா அது திடீர்னு அங்க மஞ்சு போயிடுச்சு. கீழே வித்தியாசமா சிம்பிள்லாம் வரும். அங்க டக்குன்னு அந்த பீஸ்டும் பின்னாடி வழியே தாக்க வருமா. உடனே லெப்பர்டு டாங்க காப்பாத்தணும்னு சொல்லி நடுவுல வருது. அதனால பிளாக்கியே டக்குன்னு அவன் பின்னாடி வர வைக்கிறான். என்ன ஆச்சு, இன்னமும் என்னோட ஸ்ட்ரென்த்தை நான் காட்டவே இல்லை, இப்பதான் என்னோட உண்மையான ஸ்ட்ரென்த்தையே நான் காட்ட போறேன். பிளாக்கி சைலண்டா அதோட கதையை முச்ச விடு. திரும்ப அது மஞ்சு போகுது. அங்க லெப்படுக்கு என்ன பண்ணும் தெரியல. இதை ஒரு வாய்ப்பா வச்சு கண்ணா பின்னான்னு அந்த லெப்படை வெட்ட ஆரம்பிக்குது. கவுண்டர் அட்டாக் பண்றதுக்கு கூட டைம் இல்ல, ஆளு யோசிச்சுன்னு இருக்கான். அங்க பிரின்சிபலும் இந்த அட்டாக் பத்தி தான் யோசிக்கிறாங்க. இந்த ஸ்லாஷ் அட்டாக் இருக்குல்ல, இதை அங்க ஒரு டைம் பண்ணும் போதும் 3 செகண்டுக்கு அது அப்படியே உறைஞ்சு போயிடும். அந்த 3 செகண்ட் அது எனக்கு போதும் இந்த ஃபைட்டை முடிக்க. பிளாக்கி உன்னோட ரோர் அதை வச்சு ஒரேடியா முச்ச விட பார்க்கலாம். அங்க பிளாக்கியும் வெறுமா ஒரே ஒரு அட்டாக் தான் பண்ணும். இதனால அது கதையும் அப்படியே முடியுது. இந்த மேட்சோட வெற்றியாளர் அது நம்ம ஹீரோ தான் அப்படின்னு அங்க சொல்ல எல்லாருமே யூக்கு தான் அங்க சியர் பண்றாங்க. இன்னமும் ஆளுக்கு புரியல, இம்பாசிபிள், இதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் எப்படி இங்க தோத்து போனேன். அங்க பிரின்சிபலும் வந்துட்டு ரூல்ஸ் உங்களுக்கு தெரியும்ல, இந்த இடத்துல யாரு தோத்து போறாங்களோ அவங்க மன்னிப்பு கேட்கணும். அதனால மரியாதையா அவன் கிட்ட மன்னிப்பு கேளு, வேற வழி இல்லாம ஹே யூ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளு போறான். அங்க பயங்கர கடுப்பா இருக்கு. அடே யூ, நீ பண்ண வேலைக்கு கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன். இன்னொரு சைடு பிரின்சிபலும் சொல்றாங்க, ஹே யூ சொல்லியே ஆகணும், நீ ரொம்ப வேற லெவல்ல இந்த மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ண. அதே மாதிரி 3 நாள்ல ஃப்ரெஷ்மேனுக்கான ரேங்கிங் காம்படிஷன் ஏற்பட போது, அதுல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோ. உன்னோட திறமைய நான் பார்க்க ஆசைப்படுறேன். ஏன்னா 2வதா நீ தான் என்னோட கண்ணியே கவர்ந்திருக்க. இப்ப ஃபர்ஸ்டா இம்ப்ரெஸ் பண்ணது யாரு? ரொம்ப யங்கான ஜீனியஸ், அவளோட ஸ்கோரும் 1000க்கும் மேல. அந்த பொண்ணோட பேரு ஈஷுவாங். இந்த பொண்ணோட பேரு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்தது. ஸ்டார்டிங்ல டெஸ்ட் எடுக்கும் போதும் வந்துச்சு. அதே மாதிரி கிளாஸ் ரூம்லயும் ஒரு பையன் கேட்டிருப்பான், நீயும் சேம் கிளாஸானு. ஐயோ நான் சொல்ல வந்துட்டேன், நீ ரொம்ப இம்ப்ரெசிவா இங்க பர்ஃபார்ம் பண்ணல, அதுக்காக ஒரு சின்ன கிஃப்ட். இது ஒரு ஸ்பெஷல் ரிங்கு, இதை நீ தாராளமா வச்சுக்கலாம். இதை பாக்குற நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த ஸ்பெஷல் ரிங் இருக்குல்ல, இது அவ்வளோ ரேரு, அவ்வளோ சீக்கிரத்துல கிடைக்கவே கிடைக்காது. அதே மாதிரி இதுக்குள்ள தேவையான விஷயம் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கோரு, மாஸ்டருடைய பார்ட்டிகள், மாஸ்டருடைய ஸ்கின், இந்த மாதிரிலாம். இதுக்கப்புறம் தான் கதை வேற லெவல்ல போகும். ஏன்னா அந்த வைஸ் பிரின்சிபலோட மகன் அவன் இன்னமும் அங்க கடுப்புல இருக்கான். அவனால இன்னமும் ஏகப்பட்ட
ஏகப்பட்ட பிரச்சனை வரும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரான பீஸ்டெல்லாம் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். ஏன்னா ஹீரோ கிட்ட டீமன் ஐ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அந்த டிராகனுடைய சிம்பிள் அதையும் மறக்காதீங்க. சிஸ்டரும் ஏதோ ஒரு வகையில மர்மமா ஆக்ட் பண்ணிருக்கா. அதுவும் என்ன விஷயம் தெரியல. மான்வாவை டிராப் பண்ணாம பாருங்க. ஜஸ்ட் ஒரு 4-5 வீடியோ ஓடி பாருங்க. உங்களுக்கே கண்டிப்பா இந்த மான்வா பிடிக்கும். ஏன்னா ஸ்டோரி அந்த அளவுக்கு பயங்கரமா ட்விஸ்ட் டேனோட போகும். என்னடா இது இப்படியெல்லாம் போகும் அப்படின்னு நீங்களே யோசிக்க மாட்டீங்க. ஸோ பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா சேனல் செம்ம டவுனா இருக்கு. தெரியல இந்த வீடியோ வியூஸ் போகுமான்னு. அதே மாதிரி போன எபிசோட்ல நிறைய பேர் அந்த மானுவா போடுங்க இந்த மானுவாவை போடுங்க அப்படின்னு சொன்னீங்க. காப்பிரைட்னால வீடியோ மொத்தமா போயிடுச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியல. முக்கியமா சேனல் தான் அஃபெக்ட் ஆகும். அதனாலயே நான் டெலீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால பிக மான்வா எங்கன்னு கேட்காதீங்க. அப்படி கேட்டாலும் காப்பிரைட்னால போயிடுச்சு. அதான் உண்மை. அதனால லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா லைக் போட்டா ஒண்டிதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை பேட்டலுக்கான அந்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.